பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா நீங்க. பயப்படாத, பயப்படாதா. ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா. இன்னார்தான் கோபால் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறான். என்னடா கோபால, அப்படித்தானே? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறான் நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. போடா, குடியா குடியா குடியா. போடா மாலையா, போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுற குத்திடுவேன். நீங்க பேசுங்க பரிசு. என்ன மறப்பு? அவன் கஷ்டம் அவனுக்காக சரியா. ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்பனோட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொன்ன. வெள்ளச்சாமி அவனை விரட்டி விட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படுதானே செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவோம்.